விஷுவல்ஸ் நீங்க கொண்டு வந்ததை அதை வேஸ்ட் ஆகாம எல்லாமே யூஸ் பண்றது எடிட்டரோட முக்கியமான ஒரு பொறுப்பு. ராமசுப்பு இருந்தாரு. ஸோ அவருக்குமே இது டெபியூ தான் இல்லையா? கண்டிப்பா. அவரோட உங்களுக்கு எப்படி நீங்க எங்க ஃபீல் பண்ணீங்களா, டேய் இதை மிஸ் பண்ணிட்டியடா, இது வச்சிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது இடம் இருந்ததா? ஃபீல் பண்ணா அவர் வந்து விடலை என்னைய. நான் எடுத்த எல்லாத்தையுமே போட்டாரு, எல்லாத்தையுமே போட்டுறாரு. ரெண்டாவது அவர் ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாரு. இப்போ இந்த சினிமாவில் இது வந்து புதுசு. அவங்க என்னன்னா ஜம்ப் கட் மெத்தட். இப்போ வந்து என்னன்னா ஒரு லென்த், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா அந்த லென்த்தையே 2ஆ கட் பண்ணி போடுறது. ஒரு சிங்கிளா போட்டாலுமே அதுதான் லென்த், அதை 2ஆ கட் பண்ணி அதில் ரேம்ப் பண்ணி போடுறது. அது வந்து புதுசா இருந்தது. இப்போ எனக்கு பார்க்கையிலேயே நான் என்ன எடிட்டர் என்ன பண்றாரு, ஏன்னா டிஐல நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணையில எங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. ஒரு ரீல்ல வந்து 800 ஷாட்டு, 900 ஷாட்டு, கலரிஸ்ட் வந்து அப்படியே மிரடுறாரு. என்னங்க 900 ஷாட் எல்லாம் வருது, சரி அடுத்த ரீல்ல கம்மியா இருக்குமானா அடுத்த ரீல்ல 1000 சில்லற ஷாட் இருக்கு. மிரடுறாரு. 28 நாள் எங்களுக்கு கிரேடிங் கொடுக்குறாங்க. 28 நாள்ல வந்து கலரிஸ்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு எங்களுக்கு வந்து. அப்போ எடிட்டர் வந்து என்னன்னா புது டெக்னிக், இந்த டெக்னிக் இப்போ வந்து ஜம்ப் கட்டு, அவர் ஜம்ப் கட்டு சேனல்ல தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து படத்துக்கு கொண்டாந்து யூஸ் பண்ண. ஆனா இந்த இடத்துல ஹீரோ வந்து நான் பாராட்டி தான் ஆகணும். ஹீரோ தான் வந்து எடிட்டர் வந்து இது பண்ணாரு. எடிட்டர் மேல ஒரு கான்ஃபிடன்ட் வச்சு அதை படத்துல அப்ளை பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் வந்து கூப்பிட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன்.